தமிழ்நாட்டுல பெரிய கட்சின்னு எதுவுமே இல்ல, எல்லா கட்சிகளும் பலவீனமாயிடுச்சுன்னு சொல்றாரு விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன். அதோட அதிமுக திமுக ஆகிய ரெண்டு கட்சிகளையும் எதிர்த்து களத்துல தைரியமா இறங்கி இருக்கிற ஒரே கூட்டணி மக்கள் நல கூட்டணி தான் அடிச்சு சொல்றாரு. கேட்போம். பாரதிய ஜனதா கட்சி நாட்டையே ஆண்டு கொண்டிருக்கிற கட்சி, பெரிய கட்சி, பலமான கட்சி. ஆனால் என்ன நிலை? 2014ஆம் ஆண்டு நாடாளுமன்ற பொதுத் தேர்தலை பாரதிய ஜனதா சந்தித்தது, ஒரு கூட்டணியை உருவாக்கியது. ஆனால் அந்த கூட்டணியை அதனால் கட்டி காப்பாற்ற முடிந்ததா? பாரதிய ஜனதா தலைமையிலே உருவான கூட்டணி இன்றைக்கு ஒரு கூட்டணியாக இருக்கிறதா? பாரதிய ஜனதா கூட்டணியில் இருந்த பாமக கலந்து கொண்டது, அது தனி ஆவர்த்தனம் ஆடிக்கொண்டிருக்கிறது. காண மயிலாட கண்டிருந்த வான்கோழி தானும் அதுவாக பாவித்து என்று சொல்வார்கள். மயில் தோகையை விரித்து நடனம் ஆடுகிறது, அந்த மயிலை போல் நானும் ஆடுகிறேன் பார் என்று வான்கோழி ஆடியதாம். வான்கோழி தோகையை விரித்தால் எப்படி இருக்கும்? மயில் மாதிரி இருக்குமா? மயிலை போல நடமாட முடியுமா வான்கோழியால்? ஆக காண மயிலாட கண்டிருந்த வான்கோழி தானும் அதுவாக பாவித்து நடமாட தொடங்கி இருக்கிறது. ஆனால் அது காண மயிலை போல் ஆடவில்லை, நம்முடைய பால் தினகரை போல் ஆடுகிறது. டிஜிஎஸ் பால் தினகரை போல, ஒபாமாவை போல அவர்கள் ஆடி பார்க்கிறார்கள். பாரதிய ஜனதா கட்சியில் இருந்த பாமக கலந்து கொண்டது. ஈழத்தமிழர் பிரச்சனையில நேருக்கு நேராக, முகத்துக்கு நேராக நரேந்திர மோடியை எச்சரித்து விட்டு அண்ணன் வைகோ வெளியேறிவிட்டார். பாரதிய ஜனதா கட்சியிலிருந்து முதலில் வெளியேறியது அண்ணன் வைகோ அவர்களால். நேருக்கு நேராக சொல்லிவிட்டு வந்தார், உங்கள் கூட்டணி தமிழினத்திற்கு துரோகம் இழைத்து விட்டது, உங்கள் அரசு துரோகம் இழைத்து விட்டது, உங்களோடு இருப்பதில் எந்த நியாயமும் இல்லை என்று எச்சரித்து விட்டு வெளியே வந்தார். ரெண்டு கட்சி. மூணாவது நம்முடைய அண்ணன் விஜயகாந்த், நண்பர் விஜயகாந்த், அவரும் அந்த கூட்டணியில் தான் இருந்தார். ஆனால் இன்றைக்கு பாரதிய ஜனதாவுக்கும் தண்ணி காட்டுகிறார், டிஎம்கேவுக்கும் தண்ணி காட்டுகிறார். ரெண்டு கட்சிக்கும் ஒரே நேரத்தில் தண்ணி காட்டிக் கொண்டிருக்கிறார். பாரதிய ஜனதாவிலிருந்து விஜயகாந்த் வெளியேறிவிட்டார். அதே அணியில் இருந்த ஐஜேகே, இந்திய ஜனநாயக கட்சி, அதுவும் வெளியேறிவிட்டது. ஆக பாரதிய ஜனதா தலைமையில் உருவான ஒரு கூட்டணி ஒரே ஒரு ஆண்டு கூட ஒற்றுமையாக இல்லை, உருப்படியாக இல்லை, அது கலைந்து விட்டது. இப்போது சொல்லுங்கள், பாரதிய ஜனதா பெரிய பலமான கட்சியா தமிழ்நாட்டில்? ஆக பாரதிய ஜனதா காங்கிரஸ் ரெண்டும் பெரிய தேசிய கட்சிகள். தமிழ்நாட்டில் திமுக அதிமுகவுக்கு எதிராக வலுவான ஒரு கூட்டணியை அவர்களால் கட்டியமைக்க முடியவில்லை என்பதுதான் யதார்த்தமான உண்மை. 1967 அடி விழுந்தது காங்கிரசுக்கு. அண்ணா கொடுத்தார் சம்மட்டி அடி. பேரறிஞர் அண்ணா அடித்த அடியில் இடுப்பு முறிந்து விழுந்ததுதான் காங்கிரஸ், இன்னும் எழுந்திருக்கவில்லை. அந்த காங்கிரஸ் கட்சியால் கூட தமிழகத்திலே திமுக அதிமுகவுக்கு எதிராக ஒரு கூட்டணியை அமைக்க முடியவில்லை, பாரதிய ஜனதாவால் அமைக்க முடியவில்லை. இந்த இரண்டு கட்சிகளுக்கும் எதிராக இன்றைக்கு ஒரு கூட்டணியை அமைக்கிற துணிச்சல் இந்த நான்கு கட்சிகளுக்குத்தான் உருவாகி இருக்கிறது என்பதை முதலில் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும்.